அறிவை மயக்கிய வித்தைக்காரன். குர்ஆனில் கூறப்படுகிற நபிமார்களின் எதிரிகளில் ஒருவன் சாமிரி. இவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எதிரியாவார். ஒரே காலத்தில் முப்பெரும் எதிரிகளை சந்தித்தவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒன்று ஃபிர்அவுன், இரண்டு காரூன், மூன்று சாமிரி. சாமிரியின் அசல் பெயர் மூசா இப்னு லஃபர். ஷாமிர் என்பது ஒரு கிராமத்தின் பெயர். அந்த கிராமத்தை சேர்ந்தவன் என்பதால் அவன் சாமிரிக்கு என்று குர்ஆனில் அடையாளப்படுத்தப்படுகிறான். சூரத்து தாஹாவில் இவனது வரலாறு கூறப்படுகிறது. இவன் எகிப்தில் பிறந்தவன். யூத தலைவர்களில் ஒருவன். கொடுங்கோல் அரசன் ஃபிர்அவுன் குழந்தைகளை கொண்டு குவித்த காலத்தில் பிறந்தவன். மூசா நபியின் வயதை ஒத்தவன். அவர்களோடு கடலை கடந்தவன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது தாய் நைல் நதியில் மிதக்க விட்டதைப் போல சாமிரியின் தாய் ஃபிர்அவுனிடமிருந்து காப்பதற்காக தனது பிள்ளையை ஒரு மலை குகையில் கொண்டு போய் வைத்து வந்தார். அக்குழந்தையை காப்பாற்றுமாறு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். அவ்வாறே காப்பாற்றப்பட்டு அவர்களது கண்காணிப்பிலேயே அது வளர்ந்தது. குழந்தை சாமிரி தனது விரல்களை வாயில் வைப்பான். அவ்விரல்களிலிருந்து பாலும் தேனும் அவனுக்கு புகட்டப்படும். எனினும் அவனது விதி. ஜிப்ரீல் வளர்த்த மூசா காஃபிரானான். ஃபிர்அவுன் வளர்த்த மூசா ரசூலாக ஆனார். கடல் பிளந்து பனு இஸ்ராயேல்கள் காப்பாற்றப்பட்டதற்கு பிறகு தௌராத்தை பெற்றுக்கொள்ள தூர்சினா மலைக்கு வருமாறு அல்லாஹ் மூசா நபிக்கு உத்தரவிட்டார். அதற்காக 30 நாட்கள் நோன்பிருந்து அதற்கு பிறகு வரச் சொன்னார். அல்லாஹ்விடம் பேசும் ஆசையில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு சென்றார்கள். ஆனால் அந்த நோன்பிருந்த வாய் வாடைதான் தனக்கு பிடித்தமானது என்று கூறி மேலும் 10 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வருமாறு அல்லாஹ் கட்டளையிட்டார். அவர்களும் அவ்வாறே நோன்பை 40ஆக பூர்த்தி செய்து மறுபடியும் மலைக்கு சென்றார்கள். மலைக்கு சென்ற மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருவதற்கு தாமதமானது. ஏற்கனவே அவர்கள் மீது சற்று வஞ்சகத்தில் இருந்த சாமிரி இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். சாமிரி கூறினார், மூசா இனி திரும்பி வரமாட்டார். உங்களிடம் இருக்கும் தங்க நகைகளை கொண்டு வாருங்கள். மூசாவின் இறைவனை நான் இங்கு உருவாக்கி காட்டுகிறேன். நீங்கள் பார்க்காத பல விஷயங்களையும் நான் பார்த்துள்ளேன் என்று கூறி பனு இஸ்ராயேல்களின் உள்ளத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தினார். அவனது மூதாதையர் மாட்டை வணங்குபவர்களாக இருந்தனர். சாமிரி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவன். குறிப்பாக கடலில் ஃபிர்அவுன் மூழ்கடிக்கப்பட்ட போது குதிரையில் வந்த ஜிப்ரீலை கண்டான். அவர்களது குதிரையின் கால்கள் பட்டு பூமி உயிர்ப்பிப்பதையும் பார்த்தான். அதன் காலடி மண்ணில் சில பிடிகளை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டான். பனு இஸ்ராயேல்களிடமிருந்து தங்க நகைகளை வாங்கியவன் அவற்றை வைத்து ஒரு காளை மாட்டை உருவாக்கினான். அதன் வயிற்றுக்குள் அக்குதிரையின் காலடி மண்ணை போட்டான். உயிர்ப்புடன் இருந்த அந்த மண் காளை மாட்டை உயிர்ப்பித்து சத்தமிட வைத்தது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவர்கள் அனைவரும் அதற்கு சஜிதா செய்தனர், வணங்கி வழிபட ஆரம்பித்தனர். ஃபிர்அவுனிடம் கொத்தடிமைகளாக இருந்தபோது கூட ஏகத்துவத்தில் இருந்த மக்கள் குறுகியதொரு காலத்திற்குள் அதிலிருந்து விளங்கினர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பனு இஸ்ரவேலர்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஷிர்கிலிருந்து மக்களை காப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்தார்கள். ஆனால் 6 லட்சம் நபர்களை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. சுமார் 70,000 பேர்களை மட்டுமே அவர்களால் கட்டுப்படுத்த முடிந்தது. இச்சம்பவம் யூதர்கள் வரலாற்றில் துடைக்கவியலாத பெரும் துயர சம்பவமாகும். சாமிரி செய்த வேலையால் பல்லாயிரக்கணக்கானோர் தூய ஏகத்துவத்திலிருந்து முஷ்ரிக்குகளாக மாறி போனார்கள். இன்று வாழக்கூடிய யூதர்கள் கூட அதை நினைத்து கவலைப்படுகிறார்கள். தூர்சினா மலையிலிருந்து தௌராத்துடன் திரும்பிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களின் இந்த மாற்றத்தை பார்த்து திகைத்தார்கள், கோபப்பட்டார்கள். நமது சகோதரர் ஹாரூன் நபியை கண்டித்தார்கள். அவர்களோ, என்னால் இயன்றவரை நான் இவர்களை ஷிர்கிலிருந்து தடுத்தேன். இன்னும் நான் வீரியமாக செயல்பட்டு இருந்தால் இவர்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து விட்டேன்
என்று தங்கடம் கூறினார்கள். இது குறித்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் பின்வருமாறு விவரிக்கிறார். قال فإنا قد فتنا قومك من بعدك وأضلهم السامري فرجع موسى إلى قومه غضبان آسفا قال يا قوم ألم يعظكم ربكم وعدا حسنا أفطال عليكم العهد أم أردتم أن يحل عليكم الغضب من ربكم فأخلفتم موعدي قالوا ما أخلفنا موعدك بملكنا ولكننا حملنا أوزارا من زينة القوم فقذفناها فكذلك ألقى السامري فأخرج لهم عجلا جسدا له خوار فقالوا هذا إلهكم وإله موسى فنسي أفلا يرون ألا يرجع إليهم قولا ولا يملك لهم ضرا ولا نفعا ولقد قال لهم هارون من قبل يا قوم إنما فتنتم به وإن ربكم الرحمن فاتبعوني وأطيعوا أمري ولقد قال لهم هارون من قبل يا قوم إنما فتنتم به وإن ربكم الرحمن فاتبعوني وأطيعوا أمري قالوا لن نبرح عليه عاكفين حتى يرجع إلينا موسى قال يا هارون ما منعك إذ رأيتهم أضلوا ألا تتبعني أفعصيت أمري قال يا ابن أم لا تأخذ بلحيتي ولا برأسي إني خشيت أن تقول فرقت بين بني إسرائيل ولم ترقب قولي قال فما خطبك يا سامري قال بشرت بما لم يبشر به فقبلت قبضة من أثر الرسول فنبذتها وكذلك سولت لي نفسي. நிச்சயமாக வந்த பின்னர் உங்களுடைய சமூகத்தாரை சோதித்தோம், இன்னும் அவர்களை சாமரி வழிகெடுத்து விட்டார் என்று அல்லாஹ் கூறினார். ஆகவே மூசா கோபமும் விசனமும் கொண்டவராய் தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து, என்னுடைய சமூகத்தவர்களே, உங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு அழகிய வாக்குறுதி கொடுக்கவில்லையா? எனவே அந்த வாக்குறுதி காலம் அதிகமாகிவிட்டதா? அல்லது உங்கள் மீது உங்கள் இறைவனுடைய கோபம் இறங்க வேண்டும் என்று விரும்பி நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்தீர்களா என்றார். உங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிக்கு எங்கள் சக்தியை கொண்டு நாங்கள் மாறு செய்யவில்லை. ஆனால் நாங்கள் சமூகத்தாரின் அலங்கார ஆபரணங்களிலிருந்து சில சுமைகள் கொண்டு சுமத்தப்பட்டோம். பிறகு நாங்கள் அவற்றை கலற்றி நெருப்பில் எறிந்தோம். அவ்வாறே சாமரியும் எறிந்தான் என்று அவர்கள் கூறினார்கள். பின்னர் அவன் அவர்களுக்காக ஒரு காளை கன்றை உருவாக்கி வெளிப்படுத்தினான். அதற்கு மாட்டின் சத்தமும் இருந்தது. இதை கண்ட சிலர், இதுதான் உங்களுடைய நாயன், இன்னும் இதுவே மூசாவின் நாயனுமாகும், ஆனால் அவர் இதை மறந்து விட்டார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அது மறுபடி எதுவும் சொல்லவில்லை என்பதையும், அவர்களுக்கான நன்மையையோ தீமையோ செய்ய சக்தியற்றது என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? இதற்கு முன்னரே ஹாரூன் அவர்களை நோக்கி, எங்கள் சமூகத்தாரே, நிச்சயமாக இதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அர்-ரஹ்மானே ஆவான். எனவே என்னை பின்பற்றுங்கள், இன்னும் என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார். மூசா, எங்களிடம் திரும்பி வரும் வரையில் நாங்கள் இதன் ஆராதனையை நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். மூசா திரும்பியதும் தன் சகோதரர்களிடம், ஆரோனை இவர்கள் வழிகெடுக்கிறார்கள் என்று நீங்கள் கண்டபோது அவர்களுக்கு போதனை செய்து திருத்துவதில் நின்று உங்களை தடை செய்தது யாது என்று கேட்டார். நீங்கள் என்னை பின்பற்றி இருக்க வேண்டாமா? அவ்வாறு செய்வதை என்ன தடுத்தது? நீங்கள் ஏன் என் கட்டளையை மீறினீர்களா? இதற்கு ஆரோன், என் தாயின் மகனே, என் தாடியையோ என் தலைமுடியையோ பிடித்து இழுக்காதீர்கள். பனி இஸ்ராயல்களிடையே நீங்கள் பிரிவினையை உண்டாக்கிவிட்டீர்கள் என என் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கவில்லை என்று நீங்கள் கூறுவீர்களோ என நிச்சயமாக நான் அஞ்சினேன் என்று கூறினார். சாமரியே, உன் விஷயம் என்ன என்று மூசாவிடம் கேட்டார். அவர்கள், காணாத ஒன்றை நான் கண்டேன். ஆகவே நான் அந்த தூதர் காலடியிலிருந்து ஒரு பிடி மண்ணாக பிடித்து அதை எறிந்தேன். அவ்விதம் செய்வது என் மனம் எனக்கு அழகான செயலாக ஆக்கிற்று என்று சாமிரி பதில் சொன்னார். பொதுவாகவே பனு இஸ்ராயல்கள் செய்த பல பாவ செயல்களுக்கு அல்லாஹ் அவ்வப்போது தண்டனைகள் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் இதற்கான தண்டனை இன்னும் கடுமையானதாக இருந்தது. நீங்களே தற்கொலை செய்து மாண்டு விடுங்கள், அதுதான் உங்களுக்கான தண்டனை என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள்.
وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. மூசா தம் சமூகத்தாரை நோக்கிய சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்படம் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் இருக்கிறார். இதன்படி சுமார் 70,000 நபர்கள் இந்த தண்டனையை நிறைவேற்றப்பட்டார்கள். மற்றவர்களை அல்லாஹ் தௌபாவின் மூலம் மன்னித்து விட்டார். பாவிகளால் ஏற்படுகிற ஆபத்துகளை விட குழப்பவாதிகளால் ஏற்படுகிற ஆபத்து மிக பெரிதானது என்பதை இந்த சாமியின் வரலாற்றில் இருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சில குழப்பவாதிகளால் பெரும் சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய இழிவும் கேவலமும் தண்டனையும் பிரிவினையும் வந்து சேரும் என்பதற்கு சாமியின் வரலாறு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மேற்சொன்ன வசனத்தில் அவ்விதம் செய்வதை என் மனம் எனக்கு அழகானதாக செயலாக ஆக்கிற்று என சாமி பதில் சொன்னான் என வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் பலர் பல்வேறு விதமான தவறுகளையும் பாவங்களையும் செய்துவிட்டு இது எனது மனதிற்கு சரியெனப்பட்டது என்று கூறுவதை காணுகிறோம். இப்படி கூறுவது குழப்பவாதிகளின் பதிலாகும். மனசாட்சி எதை சரி என கூறுகிறதோ அதை விடுத்து மார்க்கம் எதை சரி என்று கூறுகிறது என்பதை பார்த்து நடப்பது ஈமானின் அடையாளமாகும். மேலும் நாம் ஒரு விஷயத்தை சரி என எண்ணுகிற போது நமக்கு எதிராக அதை தவறு என்று கூறுபவர்கள் எத்தகையவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் நல்லடியார்கள், சாலிஹீன்கள் என்றால் நாம் செய்வது தான் தவறு என்பதை உணர வேண்டும். பனு இஸ்ராயேல் போன்று உங்களுக்கு மத்தியிலும் குழப்பங்கள் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒருவன் மார்க்கப்பட்டுள்ள தன் தாயின் வளர்ப்பில் வளர்ந்தால் சிறந்த பிள்ளையாக வளர்ந்து உருவெடுக்க முடியும் என்பதையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு உணர்த்துகிறது. சாமிரியின் முடிவையும் அல்லாஹ் கூறுகிறார். قال فاذهب فإن لك في الحياة أن تقول لا مساس وإن لك موعدا لن تخلفه وانظر إلى إلهك الذي ظلت عليه عاكفا لنحرقنه ثم لننصفنه في اليم نسفا. நீ இங்கிருந்து போய்விடு. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவரை கண்டாலும் என்னை தீண்டாதீர்கள் என்று சொல்லித் தெரிவதுதான் உனக்குள்ளது. மறுமையில் நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையும் உண்டு. அதை விட்டும் நீ தப்ப மாட்டாய். மேலும் நீ தரிபட்டு ஆராதனை செய்து கொண்டிருந்ததே அந்த நாயினை பார். நிச்சயமாக அதனை சுட்டெடுத்து பின்னர் சாம்பலாக்கி அதை கடலில் பறத்திடுவோம் என்றார். அல்லாஹ் எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் நம்மை காரணமாக்குவானாக. எந்தவித குழப்பங்களுக்கும் காரணமாகி விடாமல் நம்மை காப்பானாக.